நான் பி. வெங்கடரமணன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதலாட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்புகளை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகின்றேன். 2000 മുതൽ വിജയുടെ മാനേജരെ പ്രവർത്തിച്ചിരുന്ന ആളാണ്. பி. வெங்கடரமணன் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகின்றேன். നന്ദി. ടിവിക്കെയും വിജയ് മക്കളെയൊക്കെ ഉണ്ടാവുന്നതിന് മുമ്പ് തന്നെ വിജയുമായി വളരെ അടുപ്പമുള്ള, വ്യക്തിപരമായി വളരെ അടുപ്പമുള്ള, വിജയുടെ അന്നു മുതലുള്ള ചാരിറ്റി പ്രവർത്തനങ്ങൾ വളരെ സജീവമായി പ്രവർത്തിക്കുന്ന ആൾ ഇപ്പോൾ ടിവിക്കെയുടെ സംസ്ഥാന ട്രഷററാണ്. ഒരുപക്ഷെ അദ്ദേഹത്തിന് വിദ്യാഭ്യാസ വകുപ്പ് കൊടുത്തേക്കുമെന്ന ചില സൂചനകളൊക്കെ തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് വന്നിരുന്നു. അങ്ങനെ പി. വെങ്കട്ടരമണൻ മുതിർന്ന നേതാക്കളിൽ അല്ലെങ്കിൽ വിജയുടെ അടുത്ത അനുയായി പാർട്ടിയുടെ പ്രധാന വക്താക്കളിൽ ഒരാളാണ് പി. വെങ്കട്ടരമണൻ കൂടി സത്യപ്രതിജ്ഞ ചെയ്ത് അധികാരമേൽക്കുന്നു. ഇനിയിപ്പോൾ 3 മന്ത്രിമാർ കൂടിയാണ് ബാക്കി സത്യപ്രതിജ്ഞ ചെയ്യാനുള്ളത്. നിർമ്മൽ കുമാർ, நான் ஆர். நிர்மல்குமார் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பட்டும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லா முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை பட்சமும் இன்றி விருப்பு வெறுப்பு விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஆர். நிர்மல்குமார் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். നന്ദി. ടിവിക്കയുടെ വിജയത്തിൽ പ്രധാനപ്പെട്ട സ്ട്രാറ്റജിസ്റ്റുള്ള ഒരാളാണ് നിർമ്മൽകുമാർ. ഈ പറയുന്ന IT ആൻഡ് സോഷ്യൽ മീഡിയ വിഭാഗത്തിന്റെ സെക്രട്ടറിയായി പ്രവർത്തിക്കുകയാണ് ടിവിക്കയുടെ. അങ്ങനെ സോഷ്യൽ മീഡിയ ക്യാമ്പയിൻ ഈ പറഞ്ഞ നമ്മളിപ്പോൾ കേൾക്കുന്ന പാട്ടടക്കമുള്ള സോഷ്യൽ മീഡിയ ക്യാമ്പയിനിൽ പ്രധാനമായിരുന്നു. അതിൻ്റെയൊക്കെ ചാലകശക്തിയായി പ്രവർത്തിച്ച നേതാവാണ് ടിവിക്കയുടെ പ്രധാനപ്പെട്ട നേതാവാണ് ആർ. നിർമ്മൽകുമാർ. നേരത്തെ ഈ പറയുന്ന AIDMKയുടെ തന്നെ IT വിങ്ങിന്റെ സംസ്ഥാന കൺവീനറായിരുന്നു അദ്ദേഹം. 2023 പാർട്ടി വിട്ട് BJPയിൽ ചേർന്നിരുന്നു. അത് കഴിഞ്ഞാണ് 24 രാജ്മോഹൻ അവർ ராஜ்மோகன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகிறேன். ராஜ்மோகன் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
ഒരു ചിന്ന ദളപതി അവിടെ അഭ്യാസം കാണിക്കുന്നു തൊട്ടിപ്പുറത്ത്. അവിടെ എന്തൊക്കെ കാണിക്കുകയാണ് അവിടെ താഴെക്കിടന്ന് കുത്തി പറയുന്നു. ആഹ്ലാദം കൊണ്ട് അവനെ എടുത്തു വെക്കുകയാണ് അവിടെ. അപ്പോൾ ചിന്ന ദളപതി അവിടെയാണ്. നേരത്തെ രാജ്മോഹൻ നേരത്തെ യൂട്യൂബറായിരുന്നു, നേരത്തെ ഒരു മുൻ മാധ്യമപ്രവർത്തകനായിരുന്നു. അദ്ദേഹത്തിൻ്റെ ചർച്ചകൾ അഭിമുഖങ്ങൾക്ക് ഒരു പ്രത്യേക ശൈലി, ആ ശൈലിയിൽ കൂടി ഒരുപാട് ഈ അവിടുത്തെ യൂത്തിനിടയിൽ വലിയ സ്വാധീനം ഉണ്ടാക്കിയിട്ടുള്ള ഒരു നേതാവ് കൂടിയാണ്. മന്ത്രിസഭയിലെ പ്രധാനപ്പെട്ട ഒരു യൂത്ത് ഫേസ് എന്ന് പറയാൻ കഴിയുന്ന ആളാണ് രാജ്മോഹൻ. TK பிரபு என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். TK பிரபு என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நன்றி. കാരക്കുടി മണ്ഡലത്തിൽ വലിയ ഭൂരിപക്ഷം അവിടെ കോൺഗ്രസ് സ്ഥാനാർത്ഥി എസ് മങ്കുടിയ 46,000 വോട്ടുകൾക്ക് പരാജയപ്പെടുത്തിക്കൊണ്ടാണ്. ഒരു ഡോക്ടർ കൂടി, ഡെന്റിസ്റ്റാണ്, ദന്തഡോക്ടറാണ്, ഡെന്റിസ്റ്റ് കൂടിയായ ഡോക്ടർ TK പ്രഭു കാരക്കുടി മണ്ഡലത്തിൽ നിന്നും TVK സ്ഥാനാർത്ഥിയെ ജയിച്ച് വിജയ മന്ത്രിസഭയിലെ പ്രധാനപ്പെട്ട ഒരു മന്ത്രിമുഖമാകാൻ പോകുന്നത് ഒരുപക്ഷെ ആരോഗ്യവകുപ്പ് അടക്കമുള്ള ആരോഗ്യവുമായി ബന്ധപ്പെട്ട വകുപ്പുകളായിരിക്കണം ഡോക്ടർ TK പ്രഭുവിന് കിട്ടുക എന്ന ചില സൂചനകൾ അവിടെ ഉണ്ടായിരുന്നു. നേരത്തെ TVKയുടെ ശിവഗംഗ ഈസ്റ്റ് ജില്ലാ സെക്രട്ടറിയായിട്ട് അടക്കം പ്രവർത്തിക്കുന്നുണ്ട്. கீர்த்தனா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒரு தலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் கீர்த்தனா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். தமிழ் வாழ்க. കീർത്തന ചോദിച്ചാൽ സാധാരണക്കാരിയാണ്. ഇപ്പോൾ തമിഴ്നാട് വിജയ മന്ത്രിസഭയിലെ ഒരു മന്ത്രി എന്ന നിലയ്ക്കാണ് അവർ ഈ പറഞ്ഞ TVKയുടെ IT വിങ്ങിൽ സോഷ്യൽ മീഡിയ പ്രവർത്തനങ്ങളൊക്കെ സജീവമായിരുന്നു. സ്ത്രീകളെയും യുവാക്കളെയും ഒക്കെ TVK അടുപ്പിക്കുന്നതിൽ എസ് കീർത്തനയ്ക്ക് വലിയ പങ്കുണ്ട് എന്ന നിലയിൽ വ്യാഖ്യാനിക്കപ്പെട്ടിരുന്നു. ഒരുപക്ഷെ യുവജനക്ഷേമം അല്ലെങ്കിൽ സ്പോർട്സ് വകുപ്പൊക്കെ പോർട്ട്ഫോളിയോയായി കീർത്തനയ്ക്ക് ഇട്ടേക്കാൻ സാധ്യതയുണ്ട് എന്നുകൂടി പറയുന്നു. വിജയ മന്ത്രിസഭയിലെ പ്രധാനപ്പെട്ട ഒരു സ്ത്രീ സാന്നിധ്യം എന്ന നിലയ്ക്ക് കൂടി എസ് കീർത്തനയുടെ ഇപ്പോൾ സത്യപ്രതിജ്ഞ എടുത്തു പറയേണ്ടതുണ്ട്. അങ്ങനെ 9 മന്ത്രിമാരുടെയും സത്യപ്രതിജ്ഞ ഇപ്പോൾ പൂർത്തിയായിരിക്കുന്നു. ഇല്ലേ?
പൂർത്തിയായെന്നാണ് നമ്മൾ മനസ്സിലാക്കുന്നത്. എന്തായാലും രാഹുൽ ഗാന്ധി വളരെ സന്തോഷത്തിലാണ്, വളരെ ടെൻഷൻ ഫ്രീ ആയിട്ട്, സ്ട്രെസ് ഫ്രീ ആയിട്ടിരിക്കുകയാണ്. അപ്പോൾ സത്യപ്രതിജ്ഞ ചടങ്ങ് അവിടെ പൂർത്തിയാവുകയാണ്. ലോകത്തെവിടെയായാലും ഏത് സമയത്തും 24 വാർത്തകളും ഓഗ്മെന്റഡ് റിയാലിറ്റി പാക്കേജുകളും എക്സ്പ്ലെയിനറുകളും വിശദമായി കാണാൻ ഞങ്ങളുടെ യൂട്യൂബ് ചാനൽ നിങ്ങൾക്ക് സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാം.